தந்தை, மகன், தூயாவின் திருப்பெயராலே ஆமேன். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் வாழ்த்துகின்றேன். இன்று நம்முடைய தேசத்திற்கு ஒரு சிறப்பான நாள், ரிப்பப்ளிக் டே, குடியரசு தினம். நம்முடைய பேராயத்திற்கும் ஒரு விசேஷமான நாள், டைசிசன் ஃபார்மேஷன் டே. நமது வேலூர் பேராயும் உருவான திருநாள் 1976 ஆண்டு ஜனவரி மாதம் 26 அன்று நமது பேராயம் உருவானது. அந்த நாளை நம்ம நினைவு கூர்ந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகின்ற வகையிலே இந்த காணொலியின் வழியாக இந்த வழிபாட்டை பேராயர் அவர்கள் ஒழுங்கு செய்திருக்கிறார்கள். ஆகவே இந்த வழிபாட்டிற்கு உங்கள் அனைவரையும் அன்போடு நான் வரவேற்கின்றேன். இறைவேண்டலோடு இந்த ஆராதனையை நாம் ஆரம்பிப்போம். ஜெபம் செய்வோம். எல்லா நன்மைகளுக்கும் ஊற்றும் காரணமாயிருக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, இதோ இந்த நாளில் நாங்கள் ஒன்று சேர்ந்து உம்மை நோக்கி பார்க்கும்படியாய் கிருபை செய்தீரை நடித்துகின்றோம். நாங்கள் இன்றைய தினத்தில் குடியரசு தின நிகழ்வை அனுசரிக்கும்படியாயும் எங்களுடைய பேராயம் உருவான நாளை அனுசரிக்கும்படியாயும் நீர் கிருபை தந்தீரை நடித்துகின்றோம். குடியரசு தினம் அனுசரிக்கப்படுகின்ற இந்த நாளில் வரலாற்றை நாங்கள் திரும்பி பார்க்கின்ற பொழுது 1950 ஆண்டு ஜனவரி 26 நாள் புதிய அரசியல் அமைப்பு சட்டங்களுடன் இந்தியா ஒரு குடியரசு நாடாக உருவானதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். உலகிலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாடு என்பதற்காக கூட நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். எங்களுடைய நாட்டில் உள்ள பிரசிடெண்ட்டுக்காக, பிரைம் மினிஸ்டருக்காக, அனைத்து மாநில முதலமைச்சர்களுக்காக, எம்எல்ஏ, எம்பி, இப்படி நாட்டை ஆட்சி செய்கின்ற அனைத்து ஆட்சியாளர்களுக்காக கூட நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். எங்களுடைய நாட்டில் நல்ல ஆட்சி நடைபெறுவதற்காக நீர் இவர்களை பயன்படுத்தும்படியாய், உம்முடைய ஞானத்தால் நிரப்பும்படியாய், நாட்டிலே சமாதானம் நிலவும்படியாய் நீர் கிருபை செய்தருளும். தேசத்தில் வேலையில்லா திண்டாட்டம், பயங்கரவாதம், தீவிரவாதம் இவையெல்லாம் நீங்கும்படியாய் ஜெபிக்கின்றோம். இந்திய ஜனநாயகம் முழுமையான வளர்ச்சி அடையும்படியாய் கூட நாங்கள் ஜெபிக்கின்றோம். குறிப்பாக இந்த நாளில் எங்களுடைய பேராயம் தொடங்கப்பட்டு 46 ஆண்டுகள் முடிந்து 47வது ஆண்டை இன்றைய தினத்தில் அனுசரிக்கும்படியாய் நீ கிருபை செய்தீரை நடித்துகின்றோம். நாங்கள் கடந்து வந்த பாதையை நினைத்து பார்க்கின்றோம். நாங்கள் கடந்து வந்த பாதைகளில் பேராயம் தொடங்கின நாள் முதற்கொண்டு எங்களை வழிநடத்தின பேராயர்கள் பேரர் திரு ஹென்றி லாசரஸ், பேரர் திரு ஜே சாம்பண்ணையா, பேரர் திரு அறிவர் ஆர்டி பாஸ்கரன், பேரர் திரு மகிமை ரூபஸ், பேரர் திரு அறிவர் ஒய் வில்லியம், பேரர் திரு அறிவர் ஏ ராஜவேலு பேராயர்கள் அனைவரையும் நாங்கள் நினைத்து பார்க்கின்றோம். அவர்கள் இறைப்பணி, சமூக பணி, கல்வி பணி எல்லாவற்றையும் செய்து பேராயம் வளர்ச்சி அடையும்படியாய் கிருபை செய்தீர். இன்றைய தினத்தில் கூட எங்களுடைய அன்பு பேராயர் ரைட் ரெவரண்ட் ஷர்மா நித்யானந்தம் அவர்களை பேராயராக நீர் தெரிவு செய்து இந்த காலகட்டத்தில் அவர் மூலமாய் நீர் செய்து வருகின்ற அநேக வளர்ச்சி பணிகளுக்காக நன்றி செலுத்துகின்றோம். அவரை நீர் வல்லமையாய் பயன்படுத்துவதற்காக கூட நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். அவரும் கல்வி பணி, இறைப்பணி, சமுதாய பணி இப்படிப்பட்ட பணிகளை செய்வதற்காக கரிசனையோடு ஏழை எளிய மக்களுக்கு அவர்கள் உயர்வடைய வேண்டும் என்பதற்காக அநேக விதத்தில் அநேக பணிகளை சிறப்பாய் செய்துவதற்காக நாங்கள் செலுத்துகின்றோம். தொடர்ந்து நீர் அவரை வல்லமையாய் பயன்படுத்தியறலும். பேராயத்தில் இருக்கின்ற ஆயர்மார்கள், ஊழியர்கள், சபை ஊழியர்கள், மிஷனரிமார்கள், ஆசிரியர்கள்
மருத்துவ பணியாளர்கள், இப்படி அனைவரையும் உம்முடைய கருத்தில் வைக்கின்றோம். இணைந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லப்பட்டோன்னமாய் இந்த பேராயம் உருவான நாளில் நாங்கள் அனைவரும் இணைந்து செயல்பட்டு ராயனுடையதை ராயனுக்கும் தேவனுடையதை தேவனுக்கும் செலுத்துங்கள் என்று சொல்லப்பட்ட வசனத்தின்படி நாங்கள் நாட்டிற்கும் பேராயத்திற்கும் செய்ய வேண்டிய காரியங்களை எல்லாவற்றையும் செய்து இதன் மூலமாய் நாங்கள் பேராயம் வளர்ச்சி அடைய எங்களை பலப்படுத்தும்படியாக ஜெபிக்கின்றோம். நாங்கள் எதை செய்தாலும் உம்முடைய நாமம் மையப்படும்படியாய் எங்களை பயன்படுத்துவதற்காக நிறுத்துகின்றோம். தொடர்ந்து உம்முடைய கிருபை எங்களோடு இருந்து வழிநடத்த வேண்டும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலம் கேட்கும் நல்ல பிதாவே, ஆமேன். திரியேக கடவுளை போற்றுதல். எங்கள் தந்தையாம் கடவுளே, உமது வல்லமையாலும் ஞானத்தாலும் எல்லாவற்றையும் படைத்து உமது குமாரனை எங்கள் இரட்சகராக தரும்படி உலகத்தில் அன்பு கூர்ந்தீரே, உம்மை போற்றுகிறோம். குமாரராம் கடவுளே, பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றிலும் எங்களைப் போல் மனிதனாகி எங்கள் பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயிர் தெழும்பியவரே, உம்மை போற்றுகிறோம். பரிசுத்த ஆவியாகிய கடவுளே, எல்லா உண்மைகளுக்குள்ளும் எங்களை வழிநடத்தி கடவுளின் அன்பை எங்கள் நெஞ்சில் பொழிகிறவரே, உம்மை போற்றுகிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியான திரியேக கடவுளே, உமக்கே எக்காலமும் எல்லா புகழும் மகிமையும் உண்டாவதாக. ஆமேன். தொடர்ந்து நாம் பாவ அறிக்கை ஜெபத்திற்காக நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுவோம்.
நமக்கு பாவமில்லை என்று சொல்வோமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருக்கிறோம், நமக்குள் உண்மை இல்லை. பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதமும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு இயேசு கிறிஸ்து நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவர். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்திற்கு விரோதமாகவும் உமது பார்வையிலும் பாவம் செய்தேன். இனி உம்முடைய மகன் அல்லது மகள் என்று சொல்ல நான் பாத்திரன் அல்லன். உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன். கடவுள் ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. மனம் திரும்பி சுவிசேஷத்தில் நம்பிக்கை வையுங்கள். நமது பலவீனங்களுக்காக பரிதவிக்க முடியாத பிரதான ஆசாரே நமக்கு இராமல், எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாத பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். சர்வ வல்லமுள்ள கடவுளிடத்தில் நாம் நமது பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கை செய்வோம். பாவ அறிக்கைக்கு உதவியாக கிறிஸ்து சபை கீர்த்தனைகளிலே 138ஆம் கீர்த்தனை, எத்தனை திரள் பாவம் என் தேவனே, எளியன் மேல் இறங்கையனே என்ற பாடலை பாடி நம்முடைய பாவங்களை கர்த்தருடைய சமூகத்திலே நாம் அறிக்கை செய்வோம். சர்வ வல்லமை மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியும் நமக்கு கட்டளையிட்டு அருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்த ஆவியின் கிருபையும் தேற்றுதலையும் தந்தருளுவாராக. ஆமேன். ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டவர் நாமம் துதிக்கப்படுவதாக. வணக்கம். இந்த பாடலை எழுதி மெட்டமைத்து இசையமைத்தவர் எம். செல்வரத்தினம்.
நாமத்தை பாடலாம், புனித இயேசு நாமத்தை போற்றலாம். நம்ம பேராயம் வேலூர் பேராயம் பல்லாண்டு காலம் வாழ்கவென்று வாழ்த்தியே பாடலாம். அல்லேலூயா ஸ்தோத்திரமே நம்ம இயேசுவுக்கு மாத்திரமே. அல்லேலூயா ஸ்தோத்திரமே நம்ம இயேசுவுக்கு மாத்திரமே. ஆலமரம் போல நாமும் தழைக்கணும், அதிலே ஆண்டவரின் கிருபை கூட இருக்கணும். இல்லாமையே இல்லாமலே செய்யணும், கூட கல்லாமையை தூர விரட்டி அடிக்கணும். பல்லாண்டு காலம் வாழ்கவென்று வாழ்த்தியே பாடலாம். அல்லேலூயா பாடலை பாடலாம், புனித இயேசு நாமத்தை போற்றலாம். நம்ம பேராயம் வேலூர் பேராயம் பல்லாண்டு காலம் வாழ்கவென்று வாழ்த்தியே பாடலாம். அல்லேலூயா ஸ்தோத்திரமே நம்ம இயேசுவுக்கு மாத்திரமே. அல்லேலூயா ஸ்தோத்திரமே நம்ம இயேசுவுக்கு மாத்திரமே. காலம் நம்ம பேராயம் நடக்க இறைவன் இயேசு துணையாக நின்றாரே. நல்ல வழி நடத்துகின்ற ஆயர்களை தந்து நலமுடனே பணியாற்ற வைத்தாரே. நம்ம பேராயம் வேலூர் பேராயம் பல்லாண்டு காலம் வாழ்கவென்று வாழ்த்தியே பாடலாம். புதிய புதிய பாடலை பாடலாம், புனித இயேசு நாமத்தை போற்றலாம். நம்ம பேராயம் வேலூர் பேராயம் பல்லாண்டு காலம் வாழ்கவென்று வாழ்த்தியே பாடலாம். அல்லேலூயா ஸ்தோத்திரமே நம்ம இயேசுவுக்கு மாத்திரமே. அல்லேலூயா ஸ்தோத்திரமே நம்ம இயேசுவுக்கு மாத்திரமே. உலகமெங்கும் நற்செய்தியை சொல்லவே நாமும் உறுதியுடன் தோள் கொடுக்க வேண்டுமே. இறையரசு சமுதாயம் மலரவே நாமும் இறுதி வரை போராட வேண்டுமே. உலகமெங்கும் நற்செய்தியை சொல்லவே நாமும் உறுதியுடன் தோள் கொடுக்க வேண்டுமே. இறையரசு சமுதாயம் மலரவே நாமும் இறுதி வரை போராட வேண்டுமே. நம்ம பேராயம் வேலூர் பேராயம் பல்லாண்டு காலம் வாழ்கவென்று வாழ்த்தியே பாடலாம். புதிய புதிய பாடலை பாடலாம்,
இயேசுவுக்கு மாத்திரமே. அல்லேலூயா ஸ்தோத்திரமே, நம்ம இயேசுவுக்கு மாத்திரமே. சிலுவை வழி நடந்து செல்ல பழகணும், அதிலே கபடமில்லா மனசு கூட இருக்கணும். அறவழியில் பேராயத்தை நடத்தணும், அதிலே ஆண்டவரின் துணையும் கூட இருக்கணும். சிலுவை வழி நடந்து செல்ல பழகணும், அதிலே கபடமில்லா மனசு கூட இருக்கணும். அறவழியில் பேராயத்தை நடத்தணும், அதிலே ஆண்டவரின் துணையும் கூட இருக்கணும். நம்ம பேராயம் வேலூர் பேராயம் பல்லாண்டு காலம் வாழ்கவென்று வாழ்த்தியே பாடலாம். புதிய புதிய பாடலை பாடலாம், புனித இயேசு நாமத்தை போற்றலாம். நம்ம பேராயம் வேலூர் பேராயம் பல்லாண்டு காலம் வாழ்கவென்று வாழ்த்தியே பாடலாம். அல்லேலூயா ஸ்தோத்திரமே, நம்ம இயேசுவுக்கு மாத்திரமே. அல்லேலூயா ஸ்தோத்திரமே, நம்ம இயேசுவுக்கு மாத்திரமே. கிறிஸ்துக்குள் அன்பான இறை மக்களே, மூவொரு இறைவனின் திருப்பெயரிலே உங்களை அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். நம்முடைய பேராயம் துவங்கி 46 ஆண்டுகள் நாம் கடவுளுக்குள்ளாக வளர்த்து வருகிறோம். ஆகவே ஜனவரி மாதம் 26ஆம் தேதி 46வது பேராய ஆரம்ப நாளாக நாம் ஆசரிக்கிறோம். இந்த சுதந்திரத்தை பெற்றுக் கொடுத்த நம்முடைய பேராயர்கள், ஆயர் பெருமக்கள், இறை மக்கள் எல்லாருக்கும் நாம் நன்றி ஏறெடுக்கின்றவர்களாக நாம் இருக்கிறோம். நம்முடைய பேராயம் வளர்ச்சி பாதையிலே சென்று கொண்டு இருக்கிறது. நம்முடைய அன்பு பேராயர் பேரர் திரு ஹென்றி சர்மா நித்யானந்தம் ஐயா அவர்கள் பேராயத்தின் மூலமாகவும் பல்வேறு நிறுவனங்கள் மூலமாகவும் பல நன்மையான காரியங்களை பெற்றுக் கொடுத்து பேராயத்துக்கு பல உதவிகளை பெற்றுத்தந்து வளர்ச்சி பாதையை நடத்தி சென்று கொண்டு இருக்கிறார். ஆகவே அவருக்கு நம்முடைய அன்பான நன்றியை நாம் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த பேராய நிறுவன நாள் கரிகிரி ஆலய பிரதிஷ்டையோடு கூட சேர்த்து கொண்டாடப்படுவதும், மத்திய ஆலயத்திலே கொடியேற்றி ஆரம்பிக்கப்படுவதும், அதை தொடர்ந்து ஸ்கடல் மருத்துவமனையிலே 1000 மரக்கன்றுகள் நட்டு அதை நாம் பசுமைப்படுத்துவதும் இந்த நாளின் சிறப்புக்குரிய காரியங்களாகும். ஆகவே விதமாக பல்வேறு சிறப்பு பணிகள் நடைபெற்று வருகின்ற பேராயம் தொடர்ந்து வளர்ச்சி பாதையை நடைபெற நாம் அனைவரும் ஜெபிக்க கடமைப்பட்டவர்களாக நாம் இருக்கிறோம். உங்கள் எல்லாருடைய ஒத்துழைப்புக்காக நாம் நன்றி சொல்கிறோம். ஆண்டவருக்கே எல்லா புகழும் மகிமையும் உண்டாவதாக. ஆமென். நாம் இப்போது நன்றி செலுத்தும் ஜெபத்தை ஏறெடுப்போம். எல்லாம் வல்ல ஆண்டவரே, கண்டங்களையும் ராஜ்யங்களையும் உருவாக்குபவரே, உமக்கு நன்றிகளை ஸ்துதி தோத்திரங்களை ஏறெடுக்கின்றோம். குறிப்பாக தென்னிந்திய திருச்சபையில் வேலூர் பேராயமாக உருவெடுத்த இந்த நன்னாளுக்காக உமக்கு கோடானு கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கின்றோம். 46 ஆண்டுகளை கடந்து 47ஆம் ஆண்டில் கடியெடுத்து வைக்கின்ற கிருபையை நீர் கொடுத்திருக்கிறீர். அதுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. பாதங்களை நாங்கள் முத்தம் செய்கிறோம். வேலூர் பேராய மக்களாகிய நாங்கள் இயேசு கிறிஸ்து ஆண்டவராகிய நீர் எப்படி கிராமங்கள் தோறும் பட்டணங்கள் தோறும் நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தீரோ, அப்படியே நாங்களும் நன்மை செய்கிற மக்களாக உம் கையின் கருவிகளாக பயன்படுத்தப்பட நீர் எங்களுக்கு உதவி செய்து வருகிறீர். அதுக்காக நன்றி செலுத்துகிற சுவாமி. வேலூர் பேராயமாக தோற்றுவிக்கப்பட்ட காரணமாக இருந்த
எங்கள் பேராய முற்பிதாக்களுக்காக உங்க நன்றி செலுத்துகிறோம். அவர்கள் எந்த நல் நோக்கத்தோடு தோற்றுவித்தார்களோ அந்த நல் நோக்கங்களை நிறைவேற உம்மை வேண்டி நிற்கின்றோம். நீர் பிதாவிடம் ஜெபித்தது போல, பிதாவே நாம் ஒன்றாயிருக்கிறது போல இவர்களும் ஒன்றாயிருக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன் என்ற ஜெபத்திற்கு இணங்க நாங்கள் பேராயத்தில் அனைவரும் ஒரு தாய் பிள்ளைகளாக ஒன்றிணைந்து நீர் விட்டு சென்ற ஊழியங்களை செய்ய அருள் செய்வீராக. சிலுவை குறித்தே மேன்மை பாராட்டுவேன் என்ற சூளுரையை பேராய மக்களாகி நாங்கள் ஒவ்வொருவரும் இந்நாளில் எடுத்துக்கொண்டு இந்த புதிய ஆண்டில் நுழைய அருள் புரிவீராக. ஸ்கடர் குடும்பத்தை நினைவு கூறுகிறோம். அவர்கள் ஒரு ஆலமரத்தின் கீழ் ஏறெடுத்த ஜபத்தின் பலனாக அமெரிக்கன் ஆர்காட் மிஷன் என்ற பெயரில் மிக சிறப்பான ஊழியங்கள் வளர்ந்து பெருகி உமது நாமம் மகிமைப்பட்டு வருவதற்காக நன்றி எடுக்கின்றோம். கடந்த காலங்கள் ஊழியங்களில் பல தொய்வுகள் ஏற்பட்டும் எங்களை கைவிடாமல் நடத்தி வருகின்ற கிருபைகளுக்காக உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கின்றோம். தோற்றுவிக்கப்பட்ட நாளிலே குறைந்த எண்ணிக்கையில் காணப்பட்ட திருச்சபைகள் இன்றைக்கு 536 நகரம் மற்றும் கிராம திருச்சபைகளாக உருவெடுத்திருப்பதற்காக உமக்கு நன்றி படைக்கின்றோம். தோற்றுவிக்கப்பட்ட நாளிலே குறைந்த எண்ணிக்கையில் காணப்பட்ட பேராய மக்கள் இன்றைக்கு 1,72,000 பேராக பெருகியிருப்பதற்காக நன்றி படைக்கின்றோம். குறைந்த குருசேகர்களாக இருந்த நிலையில் 104 குருசேகர்களாக தற்போது பெருகியிருப்பதற்காக நன்றி படைக்கின்ற சுவாமி. தற்போது பேரல் திரு எச் ஹென்றி சர்மா நித்யானந்தம் அவர்கள் பேராயராக கொண்டு மிக சிறப்பான நிர்வாகம் செய்யப்பட்டு பேராய இறைமக்கள் நல் ஆன்மீக வழியிலே நடத்தப்பட்டு வருகிற கிருபைகளுக்காக நன்றி ஏறெடுக்கின்றோம். எங்கள் பேராயத்தில் உழைத்த அனைத்து தலைவர்களுக்காக உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கின்றோம். குறிப்பாக முன்னாள் பேராயர்கள் பேரல் திரு ஹென்றி லாசரஸ் ஐயா அவர்கள், பேரல் திரு சாம் பொன்னையா அவர்கள், பேரல் திரு அறிவர் ஆர்டி பாஸ்கரன் ஐயா அவர்கள், பேரல் திரு மகிமை ரூபஸ் ஐயா அவர்கள், பேரல் திரு அறிவர் ஒய் வில்லியம் ஐயா அவர்கள், பேரல் திரு அறிவர் ஏ ராஜவேலு ஐயா அவர்கள் அவர் யாவருக்கு நன்றி செலுத்துகிற சுவாமி. பேராயத்தில் இயங்கி வரும் 4 துவக்க பள்ளிகளுக்காகவும் 105 ஆரம்ப பள்ளிகளுக்காகவும் 5 உயர்நிலை பள்ளிகளுக்காகவும் 5 மேல்நிலை பள்ளிகளுக்காகவும் 3 மெட்ரிக் பள்ளிகளுக்காகவும் 2 தாதிமார் பயிற்சி பள்ளிகளுக்காகவும் 2 மருத்துவமனைகளுக்காகவும் 1 கலை மற்றும் அறிவியல் கல்லூரிக்காகவும் மற்றும் விடுதி மற்றும் துயர் துடைக்கும் மற்ற திருப்பணிகள், குறிப்பாக அன்பு இல்லம் போன்ற ஊழியர்களுக்காக அவைகள் ஆற்றி வரும் மிக சிறப்பான மகத்தான இறைப்பணிகளுக்காகவும் நன்றி செலுத்துகிற சுவாமி. திருச்சபைகள் அது செய்து வரும் ஊழியர்களுக்காக குறிப்பாக ஆயிரமார்கள், செயலர், பொருளர்கள், குருசேகர குழு உறுப்பினர்கள், உபதேசிமார்கள், சபைமணிமார்கள், பைபிள் அம்மாக்கள் செய்து வரும் அனைத்து ஊழியர்களுக்காக நன்றிகளை ஏறெடுக்கின்றோம். பேராய நிர்வாக குழு மற்றும் மற்ற துணை குழுக்கள் ஆற்றி வரும் திருப்பணிகளுக்காக பேராய பெண்கள் வாரியங்கள், பேராய பெண்கள் வாரியம் திருமதி ஜெசி சோஃபியா ஷர்மா அவர்கள் தலைமையில் செய்து வரும் மிக சிறந்த ஊழியர்களுக்காக நன்றிகளை ஏறெடுக்கின்றோம். ஆண்கள் ஐக்கிய சங்கம், பெண்கள் ஐக்கிய சங்கம், வாலிப ஐக்கிய சங்கம், சண்டே ஸ்கூல் பிள்ளைகள் மத்தியிலே செய்வதற்கு ஊழியர்களுக்காக நன்றி படைக்கின்ற சுவாமி. 4 வட்டாரங்கள் அதன் மூலம் நிறைவேற்றப்பட்டு வரும் ஊழியர்களுக்காக நன்றியோடு துதிக்கின்ற ஸ்தோத்திரிக்கின்றோம். பேராயருடன் நிர்வாக குழு உப தலைவர் ரெவரண்ட் சைமன் ஆயர், நிர்வாக குழு செயலர் ரெவரண்ட் டாக்டர் ஜான் பாஸ்கர், நிர்வாக குழு பொருளர் பேராசிரியர் ஜான் ஞானக்கண் மற்ற 4 வட்டார ஒருங்கிணைப்பாளர்கள், நிர்வாக குழு உறுப்பினர்கள் இவர்கள் ஒவ்வொருவரும் இந்த கொரோனா காலகட்டங்களில் பல்வேறு இடர்பாடுகள் மத்தியிலும் நிறைவேற்றி வரும் சிறப்பான ஊழியர்களுக்காக நன்றிகளை ஸ்துதி தோத்திரங்கள் ஏறெடுக்கின்றோம். ராஜா, எதிர்வரும் காலங்களையும் உமது கரத்திலே வைத்து ஜெபிக்கின்றோம். இப்படிப்பட்ட இக்கட்டான காலங்கள் மறைந்து சகஜ நிலை திரும்பவும், பள்ளி கல்லூரிகள் திறக்கப்படவும், ஆலயங்களில் தொழுகை எப்போதும் போல நடைபெறவும் அருள் புரிவீராக. இக்காலகட்டங்களில் நோயுறும் மக்கள் நோயிலிருந்து காப்பாற்றப்பட மத்திய மாநில அரசாங்கங்கள் எடுத்து வரும் எல்லா நடவடிக்கைகளுக்காகவும் நல்ல பலன் மக்களுக்கு உண்டாக அருள் புரியும். சுபிட்சமும் சமாதானமும் நாட்டில் நிலவ உதவி செய்யும். இது சம்பந்தமாக பேராயமும் எடுத்து வரும் எல்லா முயற்சிகளுக்கு மக்களுக்கு நல்ல பலன் தரவும், கல்வாரி அன்பு மக்களிடத்தில் வெளிப்படவும் உதவி செய்வீராக. பேராய குடும்பங்கள் அனைவரும்
நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று சூளுரைத்து சாட்சி பகர உதவி செய்வீராக. பேராயம், திருச்சபைகள், குருசேகரங்கள், வட்டாரங்கள் பேராயமாக செயல்படும் போது இறை ராஜ்யத்தின் மதிப்பீடுகளை கீழே விடாமல் தூக்கி பிடித்து உமது நாமத்துக்கு மகிமை சேர்க்க உதவி செய்வீராக. இனி வரும் காலங்களில் பேராயத்தின் நிர்வாகம், சேவை, ஊழியங்கள் அனைத்தும் மலை மேல் கட்டப்பட்ட பட்டணம் எப்படி மறந்திருக்க மாட்டாதோ அப்படி பேராயம் ஒளி வீச உதவி செய்யும். ரிப்பப்ளிக் டே அனுசரித்து வரும் நாட்டிலே ஆண்டவரே நல்ல தலைவர்கள், நல்ல அரசாங்கங்கள் உருவாகவும், நல்ல நற்பணிகள் எங்கும் நடைபெறவும், நாடு சுபிட்சம் சமாதானம் நிலவ கிருபை செய்வீராக. கொரோனா பெருந்தொற்றிலிருந்து ஒரு பெரிய விடுதலை நாடு பெற்றுக்கொள்ள உதவி செய்வீராக. இந்த நன்மைகளை யாவற்றையும் எங்கள் பாங்களுக்காக மரித்து எங்கள் நீதிக்காக உயிர்த்து எழுப்பிய எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மகிமுள்ள நாமத்தில் நன்மைகளை வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமேன். இந்த சிறப்பான நாளுக்காக வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 14 முதல் 18 வரை வாசிக்க கேட்போம். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் துவங்கி, நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே இல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டத்திருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன். கிறிஸ்து இயேசுவுக்குள் விருத்த சேனமும் ஒன்றுமில்லை, விருத்த சேனம் இல்லாமையும் ஒன்றுமில்லை, புது சிருஷ்டியே காரியம். இந்த பிரமாணத்தின்படி நடந்து வருகிறவர்கள் எவர்களோ அவர்களுக்கும் தேவனுடைய இஸ்ரவேலருக்கும் சமாதானமும் இரக்கமும் உண்டாயிருப்பதாக. இனிமேல் ஒருவனும் எனக்கு வருத்தம் உண்டாக்காதிருப்பானாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய அச்சடையாளங்களை நான் என் சரீரத்திலே தரித்து கொண்டிருக்கிறேன். சகோதரரே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் ஆவியுடனே கூட இருப்பதாக. ஆமேன். பாடம் முடிந்தது. தேவனே நமக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளின் இறைச்செய்திக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட நற்செய்தி திருமறை பகுதி மத்தேயு எழுதிய நற்செய்தி நூல் 16வது அதிகாரம் திருமொழிகள் 13 தொடங்கி 20 வரை உள்ள திருவார்த்தைகளை நாம் படிக்க கேட்போம். மத்தேயு நற்செய்தி நூல் 16வது அதிகாரம் திருமொழிகள் 13 தொடங்கி. இயேசு பிலிப்பு செசரியா பகுதிக்கு சென்றார். அவர் தமது சீடரை நோக்கி, மானிட மகன் யார் என்று மக்கள் சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், சிலர் திருமுழுக்கு யோவான் எனவும், வேறு சிலர் எலியா மற்றும் சிலர் எரேமியா அல்லது பிற இறைவாக்கினருள் ஒருவர் என்றும் சொல்லுகின்றனர் என்றார்கள். ஆனால் நீங்கள் நான் யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று அவர் கேட்டார். அப்பொழுது பேதுரு மறுமொழியாக, நீர் மெசியா, வாழும் கடவுளின் மகன் என்று உரைத்தார். அதற்கு இயேசு, யோனாவின் மகனான சீமோனே, நீ பேறு பெற்றவன், ஏனெனில் எந்த மனிதரும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, மாறாக விண்ணுலகத்தில் உள்ள என் தந்தையே வெளிப்படுத்தியுள்ளார். எனவே நான் உனக்கு கூறுகிறேன், உன் பெயர் பேதுரு. இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாயில்கள் அதை வெற்றி கொள்வதில்லை. விண்ணரசின் திறவுகோலை நான் உன்னிடம் தருவேன். மண்ணுலகில் நீ தடை செய்வது விண்ணுலகிலும் தடை செய்யப்படும், மண்ணுலகில் நீ அனுமதிப்பது விண்ணுலகிலும் அனுமதிக்கப்படும் என்றார். பின்னர் தாம் மெசியா என்பதை எவரிடமும் சொல்ல வேண்டாம் என்று இயேசு சீடரிடம் கண்டிப்பாய் கூறினார். படிக்க வேண்டிய நற்செய்தி பகுதி படித்து நிறைவுற்றது. கிறிஸ்துவே உமக்கே மாட்சிமை உரித்தாகுக. இயேசுவின் புகழ் என் ஜீவிய
காலமெல்லாம் நான் உம்மை பாடுவேன் என்றும் என் இயேசுவின் புகழ் என் ஜீவிய காலமெல்லாம் நான் உம்மை பாடுவேன். நான் உம்மை பாடாமல் வேறென்ன செய்வேன்? ஜீவனுமானவரே, நான் உம்மை தேடாமல் வேறெங்கு செல்வேன்? என் வாழ்வின் நாயகனே இயேசுவே, என் உறைவிடம் இவ்வுலகிலே எந்த நம்பிக்கை? தொடருவேன் அவர் அடிச்சுவடை இனி வரும் நாளெல்லாம். இயேசுவே, என் உறைவிடம் இவ்வுலகிலே எந்த நம்பிக்கை? தொடருவேன் அவர் அடிச்சுவடை இனி வரும் நாளெல்லாம். రాజుల రాజా ప్రభువుల ప్రభువా నాతో ఉన్నవడా ఇచ్చిన మాట తప్పని వాడా స్థిరపరచువడా భయపడను నిలచెదను నీ వాగ్దానము దృఢపరచును నిరంతరము. భయపడను నిలచెదను నీ వాగ్దానము దృఢపరచును నిరంతరము. क्या दे सकता हूँ, क्या ला सकता हूँ, कहता तुझे बस शुक्रिया. हो क्या दे सकता हूँ, क्या ला सकता हूँ, कहता तुझे बस शुक्रिया. शुक्रिया 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 तेरा, शुक्रिया 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 यीशु तेरा. शुक्रिया 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 तेरा. शुक्रिया 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 तेरा. शुक्रिया 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 यीशु तेरा. இந்த நேரத்தில் பேரன்பிற்கும் பெருமதிப்புக்குரிய நம்முடைய பேராயர் அவர்களை அன்போடு நம் அனைவரின் சார்பாக நான் வரவேற்று ஆண்டவருடைய செய்தியை வழங்குமாறு அன்புடன் நான் கேட்டுக்கொள்கின்றேன். அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய வேலூர் பேராயத்தின் இறை மக்களையும் ஆயர் பெருமக்களையும் அன்போடு நான் வாழ்த்துகின்றேன். ஜனவரி திங்கள் 26ஆம் நாள் நம்முடைய நாட்டின் குடியரசு தினம். குடியரசு தின வாழ்த்துக்களை
அனைவருக்கும் நான் தெரிவிக்கிறேன். இதே நாளில்தான் தென்னிந்திய திருச்சபை வேலூர் பேராயம் உருவானது. எனவே திருச்சபை மக்கள் அனைவருக்கும் குடியரசு தின வாழ்த்துதலையும் பேராய தின வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். என்னோடு இணைந்து பேராயத்தின் அலுவலர்கள் அருள் திரு சைமன் ஐயர் அவர்கள், அருள் திரு அறிவர் ஒய் ஜான் பாஸ்கர் ஐயர் அவர்கள், பேராசிரியர் ஜான் ஞானக்கன் ஐயா அவர்களின் வழியாக கூட நான் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை நான் தெரிவிக்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். In the cross of Christ I glory எனும் சிறப்புமிக்க பொன்மொழியை நம்முடைய பேராய தாரக மந்திரமாக கொண்டு நாம் இயங்கிக் கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம். கடந்த 46 ஆண்டுகளாக கடவுள் நம்மை வழிநடத்தி வருகிறார். 47வது ஆண்டிலே நாம் அனைவரும் அடியெடுத்து வைத்திருக்கிறோம். தாயும் தந்தையுமாயிருக்கின்ற கடவுளின் பாதங்களுக்கு பேராயமாக நன்றி காணிக்கையை நாம் படைப்போம். உலகில் எமக்கு ஒரு பெருமை, எங்கள் மீட்பர் சுமந்த அந்த சிலுவை. இந்த சிறப்புமிக்க பாடலை நமக்கு கொடுத்தவர் பேராசிரியர் தேவராசன் ஐயா அவர்கள். நம்முடைய பேராயத்தின் திருப்பணியை 46 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே வகுத்து இந்த பாடலின் வழியாய் நமக்கு இந்த பேராசிரியர் கொடுத்திருக்கிறார். நொந்தவர் நொடிந்தவர் பிணி அகற்றி உயர் நேர்வழி கல்விதனை புகட்டி இந்திய மண் கிறிஸ்துவுக்குடைமை. தொலைநோக்கோடு இந்த பாடலை பேராயத்தின் கீதமாக நமக்கு நம்முடைய முன்னோர்கள் கொடுத்திருக்கிறார்கள். நம்முடைய பேராயத்திலே மிக சிறப்பாக பணியாற்றினவர்கள் நம்முடைய முன்னாள் பேராயர்களும் பேராயத்தின் தலைவர்களும். அவர்களை இந்த நேரத்திலே நினைவு கூர்ந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். பேராயர் என்றி லாசரஸ் அவர்களையும், பேராயர் சாம் பொன்னையா அவர்களையும், பேராயர் ஆர்டி பாஸ்கரன் அவர்களையும், பேராயர் மகிம ரூஃபஸ் அவர்களையும், பேராயர் ஒய் வில்லியம் அவர்களையும், பேராயர் ஏ ராஜுவேலு அவர்களையும் இந்த நேரத்திலே நான் நன்றியோடு நினைவு கூறுகிறேன். அவர்களின் திருப்பணிக்காக கடவுளை நான் போற்றி புகழ்ந்து அவருடைய பாதங்களுக்கு காணிக்கை படைக்கிறேன். இந்த பேராயம் இறைமக்களின் பேராயம். சிறப்பாக திருச்சபை தலைவர்கள், பேராயத்தின் அலுவலர்கள் இந்த பேராயத்தை கட்டி எழுப்பியிருக்கிறார்கள். நம்முடைய மேன்மையே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே மேன்மை பாராட்டுவேன். நம்முடைய மேன்மையே சிலுவை. இன்னும் நாம் சிறப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், பேராயத்தை நாம் சென்னையிலிருந்து பெற்றுக்கொண்ட போது நமக்கு ஒரு எம்பலம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த எம்பலத்தை நாம் கூர்ந்து கவனிக்க வேண்டும்.
திருமறை, திறந்திருக்கின்ற திருமறை. இந்த பேராயம் ஒரு திறந்த புத்தகமாக இருக்க வேண்டும். திருமறையை ஒட்டி எரிகின்ற விளக்கு, இங்க இருக்கிற விளக்கை போன்று நாம் மக்களுக்கு வழிகாட்ட வேண்டும், விளக்காயிருக்க வேண்டும். ஆலமரம், RCA AM அருட்பணியாளர்களின் அடையாளமே ஆலமரம். அந்த விழுதுகளை போன்று நாம் ஓங்கி வளர வேண்டும். அதன் நடுவிலே இருப்பதுதான் சிலுவை. திருமறை, ஆலமரம், இந்திய வரைபடம், எரிகின்ற தீபம், இடையிலே சிலுவை. என்ன ஒரு தரிசனம்! இந்த தரிசனத்தை நாம் மீட்டெடுப்பதுதான் இந்த நாள் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இந்த பேராயத்தினுடைய வலிமையே நற்செய்தி பணி. நம்முடைய பேராயர்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கின்ற பாடம் கூட அதுதான். கிராம நற்செய்தி பணிக்கு அழுத்தம் கொடுத்திருக்கிறார்கள். இறை மக்களை இரட்டிப்பாக்க வேண்டும் என்கின்ற மாபெரும் திட்டத்தை கையிலே எடுத்திருக்கிறார்கள். கிராமந்தோறும் ஆலயங்களை கட்டுவது என்கின்ற திட்டத்தை கையிலே எடுத்திருக்கிறார்கள். ஈராறு உயர்நோக்கு திட்டம் பேராயர் சாம்பொன்னையா அவர்கள் நமக்கு கொடுத்தது. ஆகவே நாம் இந்த நல்ல நாளிலே கிராம நற்செய்தி பணியை, உயிர்மீட்சி, கிராம நற்செய்தி பணியை வாழ்வாக்க வேண்டும். நற்செய்தி பணிக்கு நாம் முதலிடம் கொடுக்க வேண்டும், இரட்டி பார்க்க வேண்டும், சீடர்களை உருவாக்க வேண்டும். பெரிய திருச்சபைகள் கிராமத்தை நோக்கி செல்ல வேண்டும், அங்கு ஆலயங்களை கட்ட வேண்டும், ஆலயங்களோடு பள்ளிகளையும் கட்டி எழுப்ப வேண்டும். இந்த திருப்பணியை தான் நம்முடைய பெற்றோர்கள், நம்முடைய பேராயர்கள், நம்முடைய மிஷனரிமார்கள், நம்முடைய கிராம உபதேசிமார்கள் நம்முடைய கையிலே கொடுத்திருக்கிறார்கள். இந்த பணியை செய்ய நம்மை இந்த நேரத்திலே அர்ப்பணிக்க உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். குறிப்பாக இந்த பெரும் தொற்று காலத்தில் அச்சத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பேராய தொடர் பணியில் நாம் வலிமை பெற வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய இறை மக்களை திருமறையின் வழியில் கட்டி எழுப்ப வேண்டும். கிராம திருச்சபைகளை நாம் ஊக்குவிக்க வேண்டும். நிறுவனங்களை வாழ்வுக்கு நேராக உந்தி தள்ள வேண்டும். அன்பிற்குரிய இறை மக்களே, பேராயத்தின் சார்பிலே நான் உங்களை வாழ்த்துகின்றேன். நம்முடைய மருத்துவமனைகள், உயர்கல்வி நிலையங்கள், தொடக்க பள்ளிகள், கல்லூரிகள், விடுதிகள், சமூக பொருளாதார மேம்பாட்டு நிறுவனங்கள் எல்லாவற்றையும் நாம் புதுப்பிக்க அழைக்கப் பெற்றிருக்கிறோம். திருமறையை கையிலே எடுத்து ஆலமரத்தை முன்னோக்கி வைத்துக்கொண்டு வரைபடத்தை ஒரு எல்லையாக வைத்து ஜோதியை மக்களுக்கு அளித்து சிலுவையை சுமக்க கற்றுக்கொள்வோம்.
கிராம நற்செய்தி பணியை மீட்டெடுப்போம். இரட்டிப்பாக்கும் திட்டத்தை நாம் திரும்பி பார்த்து அதனுடைய சிறப்புமிக்க பண்புகளை உள்வாங்கிக் கொள்வோம். கிராம சபைகளில், கிராமங்களில் ஆலயம் இல்லாத இடத்தில் ஆலயத்தை கட்ட நம்மை ஒப்பு கொடுப்போம். இந்த பேராய நிறுவன நாளில் உங்களோடு சில கருத்துக்களை சொல்வதற்கு கடவுள் எனக்கு வாய்ப்பு கொடுத்தார். 46 ஆண்டுகளை கடந்து 47வது ஆண்டுக்குள் நாம் கடந்து வந்திருக்கிறோம். இன்னும் 3 ஆண்டில் இந்த பேராயத்தின் 50வது ஆண்டை கொண்டாட நாம் வந்து கொண்டிருக்கிறோம். இந்த 50வது ஆண்டை கொண்டாடுவதற்கு நாம் ஜெபிக்க வேண்டும், திட்டமிட வேண்டும், ஒருங்கிணைந்து பணியாற்ற வேண்டும், ஒன்றுபட்ட சிந்தனையை நாம் உருவாக்க வேண்டும். கிராமங்களும் நகரங்களும் ஒன்று சேர வேண்டும். இந்த நல்ல நாளிலே இந்த அறைக்கூவலோடு சிலுவையை குறித்து நாம் மேன்மை பாராட்ட உங்களை நான் அழைக்கிறேன். உலகில் எமக்கொரு பெருமை, எங்கள் மீட்பர் சுமந்த அந்த சிலுவை. இந்த அருமையான நல்ல நாளில் உங்களை பாராட்டுகின்றேன். உங்கள் திருச்சபைகளுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவிக்கிறேன். உங்களுடைய நிறுவனங்களுக்கு வாழ்த்துக்களை நான் தெரிவிக்கிறேன். எல்லாம் வல்ல கடவுள் நம்மை தொடர்ந்து வழிநடத்தி ஆசீர்வதித்து காப்பாராக. சென்னை பேராயத்திற்கு நாம் நன்றி சொல்லுவோம். நம்மை உருவாக்கின தாய் திருச்சபைகள் RCA, AAM திருப்பணியாளர்களை நினைத்து அவருடைய வாழ்வை கொண்டாடி நன்றி சொல்வோம். சிலுவையை தொடர்ந்து சுமப்போம். நற்செய்தி பணியை வாழ்வாக நாம் மாற்றுவோம். கிராமங்களை நோக்கி நாம் செல்லுவோம். அப்படி நாம் நம்மை அர்ப்பணிக்கின்ற வேளையிலே இந்த பேராயம் நற்செய்தி பேராயமாக தென்னிந்திய திருச்சபைக்கே ஒரு மாதிரி பேராயமாக விளங்கும் என்பதற்கு சந்தேகமில்லை. ஆண்டவர்தாமே நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் மிக குறிப்பாக ஆயர் பெருமக்களையும் அவர் கரங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கின்ற கிராம நகர திருச்சபைகளையும் தொடர்ந்து ஆசீர்வதித்து நம்மை வழிநடத்தி காப்பாராக. ஆமேன். அன்பின் அடையாளம் ஆவதனால் பிறர்காவியும்
அன்பால் ஈவதனால் இன்பப் பெருவாழ்வு காட்டுவதால் எம்மை மாற்றுவதால் நலம் கூட்டுவதால் இன்பப் பெருவாழ்வு காட்டுவதால் எம்மை மாற்றுவதால் நலம் கூட்டுவதால் உலகில் எமக்கொரு பெருமை எங்கள் மீட்பர் சுமந்த அந்த சிலுவை உலகில் எமக்கொரு பெருமை எங்கள் மீட்பர் சுமந்த அந்த சிலுவை 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 என்று நாவசையும் இந்த பேராயும் இயேசு தொண்டு நாளும் செய்யும் சிலுவை சிலுவை என்று நாவசையும் இந்த பேராயும் இயேசு தொண்டு நாளும் செய்யும் இலகோ விவிலியம் அடிப்படையே அதன் நெறிப்படியே கற்ற உரைப்படியே இலகோ விவிலியம் அடிப்படையே அதன் நெறிப்படியே கற்ற உரைப்படியே உலகில் எமக்கொரு பெருமை எங்கள் மீட்பர் சுமந்த அந்த சிலுவை உலகில் எமக்கொரு பெருமை எங்கள் மீட்பர் சுமந்த அந்த சிலுவை கொண்டவர் நொடிந்தவர் பிணியகற்றி உயர் நேர் வழி கல்வி தன்னை புகட்டி நொந்தவர் நொடிந்தவர் பிணியகற்றி உயர் நேர் வழி கல்வி தன்னை புகட்டி இந்திய மண் கிறிஸ்துவ குடமை செயல் அருள் முறைமை அது நம் கடமை இந்திய மண் கிறிஸ்துவ குடமை செயல் அருள் முறைமை அது நம் கடமை உலகில் எமக்கொரு பெருமை எங்கள் மீட்பர் சுமந்த அந்த சிலுவை உலகில் எமக்கொரு பெருமை எங்கள் மீட்பர் சுமந்த அந்த சிலுவை ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, மீண்டுமாக இந்த நாளின் ஆசீர்வாதங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். வேலூர் பேராயமாக, பேராயத்தின் பேராயராக, ஆயர் பெருமக்களாக, அலுவலர்களாக, திருச்சபை மக்களாக ஒன்று கூடி நாங்கள் உம்மை நோக்கி பார்த்து உமக்கு நாங்கள் நன்றி செலுத்தும்படியான வாழ்வை நீர் எங்களுக்கு தந்தமைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். 46 ஆண்டுகளாக ஆண்டவரே வேலூர் பேராயத்தை நீர் முன்னின்று நடத்தி வந்த உம்முடைய கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி படைக்கிறோம். ஆண்டவரே, இந்த பேராயத்தை நடத்தின பேரர் திரு சாம் பொன்னையா பேராயர் அவர்களுக்காக, பேரர் திரு அறிவர் ஆர்டி பாஸ்கரன் பேராயர் அவர்களுக்காக, பேரர் திரு மகிமை ரூஃபஸ் பேராயர் அவர்களுக்காக, பேரர் திரு வில்லியம் பேராயர் அவர்களுக்காக, பேரர் திரு அறிவர் ராஜவேலு பேராயர் அவர்களுக்காக நாங்கள் நன்றி படைக்கிறோம். அவர்கள் மூலமாக ஆண்டவரை நீர் கொடுத்த உம்முடைய வார்த்தைகளுக்காக, உம்முடைய நல்ல நற்பணிகளுக்காக நாங்கள் நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம். அவர்கள் ஆற்றின பணிகளை நாங்கள் நினைவு கூர்ந்து நாங்கள் உமக்கு நன்றி படைக்கிறோம். இந்த நாளிலும் கூட இந்த காலங்களிலும் எங்களுக்கு பேராயராக பேராயர் பேரர் திரு ஷர்மா நித்யானந்தம் பேராயர் அவர்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அவர்களுக்கு நீர் கொடுத்த நல்ல தரிசனத்திற்காக நாங்கள் உம்மை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து அவர்கள் எடுத்துக்கொள்கின்ற எல்லா முயற்சிகளிலும் உம்முடைய திருப்பணிகளுக்காக, உம்முடைய திருப்பணிகளிலும் ஆண்டவரே நீர் இருந்து அவர்களை வழிநடத்தி அருள வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த பேராயத்தில் ஆற்றி வருகிற ஆயர் பெருமக்களுக்காக நாங்கள் உம்மை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம். ஆயர் பெருமக்களை நீர் ஆசீர்வதியும்.
ஆண்டவரே, அவர்கள் பணியாற்றுகிற குருசேகரங்களில் தொடர்ந்து உம்முடைய கிருபையின் பிரசன்னம் இருந்தருள வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம். உபதேசிமார்களுக்காக, நற்செய்தி பணியாளர்களுக்காக, பெண் ஊழியர்களுக்காக, சிறுவர்கள் ஊழியர்களுக்காக நாங்கள் உம்மை நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிறோம். ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து வழிநடத்தியருள வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த பேராயம் நற்செய்தி பணிகளில் சிறந்து விளங்குகின்ற பேராயம் தொடர்ந்து ஆண்டவரே நற்செய்தி பணியை நாங்கள் எல்லா இடங்களிலும் சொல்லி உமக்கென்று மக்களை ஆதாயப்படுத்தி ஆலயங்களை நாங்கள் கட்டி எழுப்ப தேவரீர் கிருபை பாராட்ட வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம். நிறுவனங்களை நீர் ஆசீர்வதியும். தொடர்ந்து நிறுவனங்களில் ஆண்டவரே உம்முடைய கிருபையின் பிரசனம் இருந்து இன்னுமாய் ஆண்டவரே அந்த நிறுவனங்களிலே பயின்று பயன்பெறுகின்ற அனைத்து பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதித்தருள வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம். ஆசிரியர் பெருமக்களை நீர் ஆசீர்வதியும். தொடர்ந்து அவர்கள் எடுத்துக்கொள்கின்ற எல்லா முயற்சிகளிலும் உம்முடைய வழிநடத்துதல் இருந்தருள வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம். நானோ வென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை குறித்து மேன்மை பாராட்டாமல் இருப்பேனாக என்று பவுலடிகளார் சொன்னது போல நாங்களும் கூட உம்முடைய சிலுவையின் பாதையிலே ஆண்டவரே நாங்கள் நடந்து வந்து சிலுவையை சுமந்து உமக்கு சீடர்களாக தொடர்ந்து வாழ தேவரே கிருபை தாரும். உம்முடைய ராஜ்யத்தை இந்த பேராயத்தின் பகுதிகளில் நாங்கள் விதைக்கவும் ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தை நாங்கள் கட்டி எழுப்புகிற பிள்ளைகளாக தேவரீர் எங்களை வழிநடத்தும். துதி கன மகிமை யாவற்றுமக்கே படைக்கிறோம். எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவின் அன்பும் தூயாவினுடைய துணையும் வழிநடத்தலும் பாதுகாப்பும் நம் அனைவரோடும் எப்பொழுதும் தங்கியிருப்பதாக. ஆமேன்.